ஹலோ விவோஸ், வெல்கம் டு லாரா வின்ஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நாம் காடை மிளகு வறுவல் பார்க்க போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், 1 கப் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறேன். நல்ல பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. காடையை நல்லா இந்த மசாலாவில் கோட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் ஒரு பிஞ்ச் உப்பு கூடுதலாக போட்டால் தான் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணையில் அந்த உப்பு கரெக்டாக ஆகும். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைவ் to 7 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண எண்ணெயை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காடையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். த்ரீ டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா எல்லாம் காடையில் ஒட்டும். மசாலா எல்லாம் காடையில் நல்லா கோட்டாகிற மாதிரி பரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. த்ரீ to 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட காம்பினேஷன் ரசம் சாதம், கீ ரைஸ்க்கெலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் என்ஜாய்.